ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. கனவு எனும் ஒரு சாதாரண வார்த்தையை இளைஞர்கள் நெஞ்சில் நங்கூரம் போல பாய்ச்சியவர், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறந்திருக்க வேண்டும் என்பதில்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து தன் விடாமுயற்சியாலும் கடும் பயிற்சியாலும் இந்த உலகில் பறந்தவர். தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் நாட்டிற்காகவும் வாழ்ந்து காட்டியவர் டாக்டர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் ஐயா அவர்களை பற்றி தான் பேசப் போகிறேன் இன்று. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. ஈடுபாடு இல்லாமல் வெற்றி பெற முடியாது, ஈடுபாட்டுடன் உங்களால் தோல்வியடைய முடியாது என்று இளைஞர்களை வழிநடத்தியவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் பேசி மக்கள் அனைவரையும் கைத்தட்டல்களால் அந்த அரங்கத்தையே அதிர வைத்த ஒரு தமிழன். இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனுஷ்கோடியில் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலா மரக்காயர் ஆசியம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1963 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த இவர் SLV-3 திட்ட இயக்குநராக பணியாற்றினார். ரோஹிணி என்னும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமாக சுற்றி வர செய்தார். திரிசூல், ஆகாஷ், நாக், அக்னி போன்ற பல ஏவுகணைகளை விண்ணில் பறக்கவிட்டார். கால் ஊனமுற்றவர்கள், இளம் பிள்ளை வாதத்தினால் கஷ்டப்படுபவர்களுக்காக கார்பன் என்னும் ஒரு பொருள், அது மிகவும் லேசான ஒரு பொருளாக கொண்டு செயற்கை கால்களை உருவாக்கியுள்ளார். பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானி, ஏவுகணை நாயகன், குடியரசுத் தலைவர், ராமேஸ்வரத்தின் முத்து, இந்திய மக்களின் சொத்து. என்றென்றும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் படி இளைஞர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.